ஹாய் கைஸ், டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு பாப்பப் மெனு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகுது. இதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் தென் வந்து இந்த டூகுள் பட்டன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ நான் வந்து இந்த பட்டனை வந்து ஆன் பண்ணும்போது எனக்கு வந்து லைட் ஆன் ஆகுது, ஆஃப் பண்ணும்போது லைட் வந்து ஆஃப் ஆகுது. சேம் சினாரியோ இங்கேயும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் எப்படி வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து செட் பண்ணுறது, அது மீன் ப்ரோட்டோடைப் மூலமாக எப்படி செட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, பாப்பப் மெனு நோட்டிஃபிகேஷனில் எப்படி வந்து ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி டிசைன் வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டிசைனில் எப்படி வந்து நம்ம ப்ரோட்டோடைப் செட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாப்பப் நேவிகேஷன், செகண்ட் வந்து நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டூகுள் பட்டன். அதாவது வந்து இப்போ எனக்கு வந்து டே லைட் அண்டு டே நைட்டில் வந்து எனக்கு 2 டிஃப்ரெண்ட் வந்து நான் காட்டணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு ப்ரோட்டோடைப் வந்து எப்படி செட் பண்ணி எப்படி ஃபர்தராக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அங்கே நம்ம டிசைனுக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிசைன் தீம் இருக்குது. ஸோ இந்த ப்ரொஃபைலில் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாப்பப் நேவிகேஷன் வந்து செட்டப் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ப்ரோட்டோடைப் பேஜுக்கு போகிறேன். இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் நேவிகேஷனை வந்து இங்கே ரீடைரக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரீடைரக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன் கிளிக், நான் இங்கே வந்து ப்ரொஃபைலை ஆன் கிளிக் பண்ணும்போது எனக்கு நேவிகேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நேவிகேட் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகுறது. ஸோ நமக்கு வந்து பாப்பப் மெனு நேவிகேஷனாக செட் பண்ண போகிறோம். சோஃபா நம்ம என்ன செட் பண்ணணும்னா இந்த இடத்துல ஓப்பன் ஓவர்லே அப்படிங்கிற ஒரு மெத்தட் செட் பண்ணுவோம். அப்படி செட் பண்ணால் தான் இந்த ஸ்க்ரீன்லேயே இதுக்கு மேலே அது வந்து ப்ரெசென்ட் ஆகும். அதுதான் ஓப்பன் ஓவர்லேயோட மெத்தட். ஸோ நான் மேலே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் லைவில் வந்து இது எப்படி வந்து மூவ் ஆகுது அண்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் காட்டப்போகிறேன். இஸ்லாம் வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நமக்கு நீங்கள் செட் பண்ண உடனே வந்து ஓப்பன் ஓவர்லே இருக்கும். அண்ட் தென் ஃப்ரேம் 3க்கு வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இன்ஸ்டன்ட் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து மூவிங், எனக்கு இந்த இடத்துல நமக்கு சம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து தேவைப்படுது. அதனால் நம்ம என்ன செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா மூவிங் தான் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மூவிங் நம்ம செட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை லைவாக நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதை நம்ம பண்ணோம் மொபைல் ஸ்க்ரீன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறோம். நம்ம கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுது, நமக்கு வந்து அந்த பாப்பப் மெனு வந்து ஷோ ஆகுது. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த ஆக்ஷன் வந்து ஷோ ஆகி அப்படியே நிற்கிது. ஸோ நம்ம வந்து இதை வந்து லைக் இதே நம்ம நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுறோம், அது பேமெண்ட்ஸை கிளிக் பண்ணுறோம், இங்கேருந்து வேறு ஒரு பேஜுக்கு போகலாம். அண்ட் தென் இல்லை எனக்கு தேவையில்லைன்னா கூட நீங்கள் வந்து க்ளோஸ் பட்டன் மாதிரி வச்சு இந்த இடத்த க்ளோஸ் ஆகாமல் செட் பண்ணிக்கலாம். இல்லை அதுவும் எனக்கு தேவையில்லை, நான் வந்து இது வந்து லைவாக இன்ட்ராக்டிவாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோஸ் when clicking outside. ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லைக் பாருங்கள், நான் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறேன், நான் வந்து இந்த லேயருக்கு வெளியில் இந்த ஸ்க்ரீனில் வச்சு நான் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது, எனக்கு மாதிரி தெரியக்கூடாது. லைக் அந்த டிசைன் நீங்கள் மறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்காக தனியாலாம் ஒர்க் பண்ண வேண்டாம். ஆட் பேக்ரவுண்டு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு பேக்ரவுண்டில் நீங்கள் சும்மா டிசைன் செட் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன். இப்போ ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு ஃபுல்லாக ரெட் ஆகிட்டு மறுபடியும் பாருங்கள் நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன் போது எனக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓகேவா, ஸோ டர் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், நீங்கள் காட்டிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் விஷயம். அண்ட் தென் வந்து இந்த மூவிங்கில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டு, பாட்டம் டாப். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வந்து வியூ ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன்னா டாப்லேருந்து எனக்கு கீழே வியூ ஆகாமல் செட் பண்ணுறேன். எகைன் நான் க்ளோஸ் பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன், தெரியுதா நமக்கு டாப்லேருந்து கீழே நமக்கு வருது. ஸோ இப்போ பாட்டம்லேருந்து அப்படின்னா நான் எகைன் பாட்டம் கொடுக்குறேன், இதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன், ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டு எனக்கு பாட்டம்லேருந்து வியூ ஆகுது. ஸோ உங்களுக்கு அந்த வியூ ஆஃப் ப்ரெசன்ஸ் வந்து எப்படி வேணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற செட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து டாப் லெஃப்ட்டு சென்டர். ஸோ நம்ம எந்த இடத்துல வந்து இந்த ப்ரொஃபைல் பிக்கோ சம் ஆஃப் ஐகான்ஸ்க்காக செட் பண்ணுறோமோ, எங்கே பொசிஷன் பண்ணுறோமோ அதுக்கேற்றது போல் வியூ ஆகும். ஸோ இப்போ நான் டாப் லெஃப்ட்டுன்னு கொடுக்குறேன், இங்கே பாருங்கள் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் போயிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணிட்டு எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். ஸோ அது ரொம்ப நமக்கு ஆடாக இருக்கும். அண்ட் தென் பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்து பாட்டம் லெஃப்ட் கொடுக்குறேன், எனக்கு பாட்டம் கீழே வந்துடும். ஸோ இது வந்து லைக் இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது ஐகான் யூஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி நீங்கள் செட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம செட் பண்ணிக்கிறது வந்து சென்ட்ரைஸ்டாக தான் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபார் நம்ம சென்டர் வந்து செட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஓப்பன் ஓவர்லேயோட கான்செப்ட். அண்ட் தென் நம்ம இப்போ டூகுள் பட்டன் பார்க்கலாம். அகைன் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், செட் பண்ணியாச்சு. ஸோ
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டூகிள் பட்டன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எனக்கு வந்து டே லைட்டில் ஒரு செட்டப்பும், டே நைட்டில் ஒரு செட்டப் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் இது வந்து டே லைட்டில் வந்து நம்மளுடைய பெட்ரூம் எப்படி இருக்கும், அண்ட் தென் வந்து நைட் சைடு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்னாரோ செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரோட்டோடைப் செட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்ட் வியூக்கு நீங்கள் ப்ரோட்டோடைப் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்காக தான் வரும். ஸோ இந்த டூகிள் பட்டன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதுக்கேற்றது போல் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து டே லைட் அண்டு டே நைட்டுக்கு செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு டூகிள் பட்டன் நீங்கள் செட் பண்ணுறீங்க, ஒரு காம்பனன்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் ஒரு கார்ட் வியூ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து டபுள் காப்பியும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒர்க் அவுட் பண்ணி காம்பனன்ட்ஸாக நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, ஆக்ஷன்ஸ் வந்து நடக்கும். லைக் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆக்ஷன்ஸ் நடக்கும். நான் இங்கேருந்து இதுக்கு ப்ரோட்டோடைப் செட் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் டு என்ன பண்ணுறேன், நான் வந்து சேஞ்ச் டு ப்ராப்பர்ட்டி ஒன்லேருந்து டே நைட்டுக்கு வந்து நான் செட்டப் பண்ணுறேன். இது என்ன ஆகணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்மார்ட் அனிமேட் ஆகணும். ஸோ அந்த ஸ்மார்ட் அனிமேட் ஈஸி இன் அவுட் கொடுத்துருக்கேன். டைம் வந்து 150 ms கொடுத்துருக்கேன். மில்லி செகண்ட் அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த டோகிள் பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து டே லைட் வந்து எனக்கு வியூ ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்க்குறேன். ஸோ என்ன பண்ணுறேன், இங்கேருந்து என்ன பண்ணுறேன்னா ப்ரோட்டோடைப் செட் பண்ணுறேன் இதுக்கு. ஸோ எகெயின் சேம் சினாரியோ தான். சேஞ்ச் டு ஸ்மார்ட் அனிமேட் செட் பண்ணுறோம். ஈஸி இன் அண்ட் அவுட்டு 150 ms கொடுத்து நான் செட் பண்ணியிருக்கேன். எகெயின் இந்த ப்ரோட்டோடைப்பும் நம்ம அப்படி தான் செட் பண்ண போகிறோம். அந்த டூகிள் பட்டன் தான் நம்ம என்ன பண்ணணும், எனேபிள் பண்ணணும். ஓகேவா, நம்ம கார்ட் வியூக்கு இன்றைக்கி வந்து ப்ரோட்டோடைப் பண்ணக்கூடாது. நம்ம எந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ண போகிறோமோ அந்த ஆக்ஷன் பட்டனுக்கு தான் நம்ம ப்ரோட்டோடைப் செட் பண்ணணும். ஸோ நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. எகெயின் நமக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து காம்பனன்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த இடத்துல வந்து ஒரு கார்ட் வியூ செட் பண்ணியிருக்கேன். ஆனால் டெலிட் பண்ணிக்கிறேன். நமக்கு எப்பவுமே இங்கேருந்து ஆல்ரெடி செட் பண்ண சினாரியோ வந்து ஒர்க் ஆகாது. என்ன அப்படின்னா, ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணால் இந்த காம்பனண்ட் வந்து அசெட்டாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாறிடும். ஸோ நம்ம வந்து லோக்கல் காம்பனன்ட்ஸில் இருக்குது. இது வந்து ஒரு அசெட். இந்த காம்பனன்ட்ஸ் ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட்டில் மற்ற ஃபைலில் கூட என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இங்கேருந்து இதை அசெட்டாக எடுத்துகிட்டு வந்து நான் வச்சா மட்டும்தான் இது எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெஸ்பான்சிவாக ஒர்க் ஆகும். ஸோ என்ன பண்ணுறேன், நான் அசெட்டை எடுத்துகிட்டு வரேன், எடுத்துகிட்டு வந்து இங்கே செட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அசெட் நான் செட் பண்ணிட்டேன் அண்ட் என்னுடைய செகண்ட் அசெட், 2 அசெட்டும் நான் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போது இது எப்படி வந்து நமக்கு பர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், நம்ம ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறேன், பாப்அப் ஷோ ஆகுது. அண்ட் தென் வந்து டூகிள் பட்டன் கிளிக் பண்ணுறேன், லைட் வந்து ஆன் ஆகுது, லைட் ஆஃப். அண்ட் தென் வந்து பெட்ரூம் சினாரியோ சேம், லைட் ஆன் லைட் ஆஃப். ஸோ இதுதான் கைஸ், இவ்வளோதான். ஸோ நீங்கள் ப்ரோட்டோடைப் பண்ணும்போது அந்தந்த சினாரியோக்கு ஏற்றது போல் நீங்கள் வந்து செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக, அனிமேஷன் ஃப்ளோ வந்து ரொம்ப பக்காவாக. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.